ஒரு தெய்வீக அதிர்வு. ஆன்மீக உலகில் பிரபஞ்சத்தின் சாரத்தை உள்ளடக்கிய ஒரு சக்தி வாய்ந்த ஒலி. இந்த புனிதமான ஒலி ஓம் என்று அழைக்கப்படுகிறது. இது நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை மீறும் தெய்வீக அதிர்வு. ஓம் மந்திரம் ஆதி ஒலியாக கருதப்படுகிறது. இது வெற்றிடத்திலிருந்து தோன்றிய முதல் அதிர்வு. இது படைப்பின் ஒலி, பிரபஞ்சத்தின் ஓசை மற்றும் வாழ்க்கையின் தாளம். நாம் ஓம் என்று ஜெபிக்கும்போது இயற்கையின் அடிப்படை சக்திகளுடன் நம்மை இணைத்து கொண்டு முதன்மையான ஆற்றலை பெறுகிறோம். பொருள் மற்றும் ஆன்மீக பகுதிகளுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. இந்த புனிதமான ஒலியை மீண்டும் மீண்டும் மனதால் உச்சரிக்கும் போது தெய்வீகமானது நம் வாழ்வில் பாய்வதற்கு ஒரு வழித்தடத்தை உருவாக்கும். ஆழ்ந்த ஞானம், அமைதி மற்றும் அறிவொளியின் பகுதிகளை அணுகுவதற்கு ஓம் எனும் மந்திரம் துணையாய் நிற்கிறது. உயர்ந்த சக்தி நிலைகளுக்கான நுழைவாயிலாக மாறுகிறது. இந்த மந்திரத்தின் சக்தி ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டும் அல்ல, இந்த மந்திரம் நம் வாழ்க்கையை குணப்படுத்தும் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் திறனையும் கொண்டுள்ளது. ஓம் என்று ஜெபிக்கும் போது எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி மனதை அமைதிப்படுத்தி உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துகிறோம். இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் நம் உள்ளத்தில் ஆழமாக ஊடுருவி நமது உள்ளார்ந்த திறனை எழுப்பி உயர்ந்த நன்மையை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது. ஓம் எனும் மந்திரத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று அதன் உலகளாவிய தன்மை. இந்த புனிதமான ஒலி மொழியியல் மற்றும் கலாச்சார தடைகளை தாண்டி நம் இதயங்களுக்கும் உள்ளங்களுக்கும் நேரடியாக பேசுகிறது. ஒரு கோவிலிலோ, காடுகளிலோ அல்லது நமது சொந்த வீட்டிலோ ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தாலும் அதன் சக்தி மாறாமல் இருக்கும். அது நம்மை இருத்தலுடன் இணைக்கிறது. நம் இதயத்தின் அமைதியில் ஓம் என்ற மந்திரம் காத்திருக்கிறது. நம் உண்மையான இயல்புக்கு நம்மை எழுப்ப தயாராக உள்ளது. இந்த புனித பயணத்தை நாம் மேற்கொள்ளும்போது ஓம் எனும் சக்தி நமது ஆழ்ந்த ஆற்றலை அடைய வழிகாட்டும். அதன் தெய்வீக அதிர்வுகள் நமக்குள் எதிரொலிக்கட்டும். நம் வாழ்க்கையை அமைதி, அன்பு மற்றும் வெளிச்சத்தால் நிரப்பட்டும். ஓம்.